கிரியா யோகம் உனக்குள் ஒரு பயணம். நற்பவி அனைவரின் வாழ்விலும் சுபம் உண்டாகட்டும். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா, தியானங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வந்து தியானம் சிலர் பண்ணுவோம். கண்ணை வந்து மேலே ஆகாயத்தை பார்த்தபடி ஒரு சிலர் தியானம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து தன்னுடைய புருவமையும் பார்த்த மாதிரி தியானம் பண்ணுவாங்க. ஆனால் எது எப்படி எந்த பாதையில் போனாலும் கடைசியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சி சேர வேண்டிய பாதை ஒன்று தான் அப்படின்னு ஏற்கனவே முந்தைய வீடியோக்களெல்லாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ வந்து குரு வந்து நம்மளை கண்காணிக்கிற குருன்னு எல்லோரும் வந்து ஒரு தியானம் பழகுறோம் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம அறிஞ்சோ அறியாமலையோ எல்லாரும் தியானம் பண்ணிக்க முடியாது. அதுக்கு கண்டிப்பாக பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது ஒரு வெட்டுக்குறை தொட்டக்குறையில் வந்து பார்த்திங்கன்னா குரு நமக்கு வந்து இருப்பார். அந்த தொடர்பு மூலிமா மட்டும்தான் நம்ம தியானம் பண்ணுறதோ, இல்லை நம்மளுக்கு பிடிச்ச கடவுளை வணங்குறதோ, இஷ்ட தெய்வத்தை வணங்குறதோ, குலதெய்வத்தை வணங்குறதோ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெட்டக்குறை தொட்டக்குறை மூலயமா நம்மளுக்கு கர்மா, நம்ம முன்னாடி செஞ்சிருந்த முன்னோர்கள் செஞ்சிருந்த கர்மாவும் பூர்வ ஜென்மத்தோட கர்மாவும் வந்து பேலன்ஸ்னால பின்தொடரும். அந்த மாதிரி மகாவதர் பாபாஜி வந்து தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்துறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தான் அந்த மகா குருவின் அடைந்த அனுபவங்கள் எந்த ஒரு விமர்சனத்திற்கும் உட்படுத்தாமல் அந்த ஆனந்த நினைவுகள் தெளித்தபடி உன் வழி நடத்துவரே குருவாவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்து தடுமாறி வேற தடம் சென்றாலும் தியானத்தில் கொஞ்சம் நிலைப்பாடு வராமல், எப்படின்னா நாம் வந்து தியானத்தில் நிலைப்பாடு வராமல் நம்மளாக உருவாக்கிற ஒரு டைமிங் தான். நேரம் இல்லைன்றதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நம்மளாம் உருவாக்கி நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷன் எல்லாமே நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே. உடற்பயிற்சியும் கூட இது உண்மையாகவே. எப்படின்னா தினமும் நம்ம ஒரு 10 நிமிஷம் மொபைல் பார்ப்போம், டெய்லி மொபைல்லே கூட இருப்போம், இல்லை வந்து டிவி பார்ப்போம். அந்த மாதிரி ரெகுலராக எப்படி ஒரு விஷயத்தில் தினமும் நம்மளாக ஒரு விஷயத்த புதுசாக வந்ததுமே அதுக்கு நம்ம வந்து ஆட்பட்டு தினமும் வந்து பார்க்குறோமோ, அந்த மாதிரி தியானங்களும் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் செய்யும்போது ரொம்ப வந்து மனதுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும்ன்றது ஒரு உண்மையான விஷயம். ஒரு சமயம் நீ மாற்று பாதையில் செல்ல முயற்சித்தாலோ சென்றாலோ அதை கண்டு கோபமடையாமல் உன்னை அரவணைத்து நீ செல்லும் பாதையில் உள்ள பயனற்ற தீய பலன்களை தெளிவாக அறிவுபூர்வமாக உனக்கு புரியும்படி விளக்கி கூறி நீ அறிந்து கொண்ட பின் உன்னை சரியான பாதையில் வழி நடத்துவர் வந்து யாருன்னு பார்த்தா குரு தான் வந்து சரியான பாதையில் வழி நடத்துபவரே குரு ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அபியாச காலத்தில், அதாவது நான் பயிற்சி செய்யக்கூடிய நேரத்தில் வந்து சந்தேகங்களுக்கு தகுந்த முறையில் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளும்படியான உண்மையான பதிலை அளிப்பதுடன் சந்தேகம் ஏற்பட்ட காரணத்தையும் நீ உணர்த்துபவரே குரு ஆவார். அதாவது தியானத்தின் மூலியமாகவே நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். தியானத்தின் மூலியமாகவே நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் மூலியம் பதில் வரும். அது வந்து ரொம்ப அழுத்தமான பதிலாக இருக்கும், ஒரே பதிலாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு எப்படி பயணிக்குன்னு தெரியாமல் வந்து நம்ம கஷ்டப்பட்டு பயணிச்சிட்ருப்போம் தியானங்களில். அப்போ பயணிக்கும் போது எந்த குருவை தேடி போனாலும் சிலருக்கு பணம் ஏமாத்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம ஒரு சப்ஜெக்ட் தனியாக விட்டுருவோம். நம்ம தொடர் முயற்சியால் தியானங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகும்போது எத்தனையோ பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். சில தியானங்களுக்கான சந்தேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தியானம் பண்ணக்கூடிய அந்த டைமிங்லேயே நம்மளுக்கு வந்து பதில் வரும், மனதுக்குள்ளேருந்து பதில் வரும். அது குருவுடைய பதிலாக இருக்கும். அது வந்து நீங்கள் அந்த தியானங்களில் நம்ம வந்து மூழ்கி போக போக தான் அதனுடைய நம்ம அற்புதமான விஷயங்களை உணர முடியும். அது மத்தியெல்லாம் முந்தைய வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன், சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆக ஆக அதனுடைய நிறங்கள் நம்மளுக்கு கண்ணில் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1ஆம் கிளாஸ் முடிச்சிட்டோம், 2ஆம் கிளாஸ் முடிச்சாச்சு, 3ஆம் கிளாஸ் முடிச்சாச்சு. இந்த மாதிரி படிப்படியாக வரோம்ல, வரும்போது ஒரு சப்ஜெக்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி இதுவும் முதற்படி நிலை தியானங்களை தாண்டினீங்கன்னா அடுத்த ஸ்டேஜின் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அடுத்த சக்கரம் அந்த மாதிரி 7 சக்கரத்தை தாண்டியும் சில சக்கரங்கள். அது வந்து நம்முடைய பிரபஞ்சத்துக்கு நமக்கு கனெக்ட் ஆகக்கூடிய சக்கரங்கள். அடுத்து அந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களுக்கான நிறங்கள் நம்ம கண் வழியாக தோன்ற ஆரம்பிக்கும். அது வந்து நீங்களே தியானம் பண்ண தான் உணர முடியும். ஒரு விதமான கலர்கள் இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல பிரைட் ஒயிட்டாக தெரியும், டாட் மாதிரி. ஒருத்தருக்கு உறங்கும் போது வந்து பளிச்சுன்னு மின்னல் மாதிரி தெரியும். அது அவங்கவுங்க தியானங்கள் மூலிமா அந்த நிறங்கள் வந்து நம்ம அந்த ஆராஸ் வந்து நம்மளோட உணர முடியும். அதனால தான் வந்து ஆராஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த மேக்னெட்டிக் பவர் இருக்குன்றத வந்து மெஷினெல்லாம் வந்து
தயார் பண்ணி அதை வந்து அந்த என்னுடைய நல்ல ஒரு மனிதன் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கான், ஹாப்பியாக இருக்கான்னா அப்போ அவனுடைய ஆறா எப்படி இருக்குது, கொஞ்சம் டல்லாக இருக்கான், கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கான், அப்போ அந்த மைண்டு ஒரு டிஸ்டர்ப் ஆகிருக்கும் போது எப்படி இருக்கு ஆறா அப்படின்ற விஷயத்தெல்லாம் இதில் வந்து தியானங்களில் இன்னும் ஆராய்ச்சிகள் மறைமுகமாக நடந்தே தான் இருக்குது. தியானங்கள் அப்படின்னு எடுத்தாவே யாரும் ரொம்ப பயப்பட தேவையில்ல, சித்தர் ஆயிடுவோமோ இல்லை வந்து சாமியார் ஆயிடுமோ இல்லை வேறு ஏதாவது போயிடுமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து தியானங்கள் செய்கிறதுனால மனசுக்கு ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்குன்றது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தியானங்கள் மூலிமா பல ஆற்றல்கள் அடைந்தவர்கள் சித்தர்கள் பெருமக்கள் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிக்க வேண்டிய ஒன்று. இந்த மாதிரி கிரியா யோகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய கர்ம வினைகளை இப்பிறவியில் முடிந்த பின்பு மீண்டும் பிறவா நிலைக்கான வழிகளை தேடுறதுக்காக தான் இந்த பயணம். முடிவாக வந்து நிகழ்த்தப்பட்ட சாதனை செயல்கள் உலகெங்கும் வியாபிக்கும் அதன் எந்த மாதிரி வந்து உண்மையான குருவின் வழி நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னா அதை பற்றின விஷயத்தை தான் இதில் சொல்கிறாங்க. உண்மையான குரு எப்படியெல்லாம் இருப்பாங்க, பொய்யான குரு எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்ற அந்த குருவின் அந்த உண்மையான விஷயங்களை தான் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் கண்டறிஞ்சு உணர்ந்துக்கணுன்றதுக்காக. உண்மையான குருவின் லட்சணங்கள் மிகவும் துல்லியமாக கவனிக்கப்பட்ட பின்பே ஒரு மாணவனின் ஆன்ம வளர்ச்சியடைய வைக்கும் போது பொறுப்பு அவருக்கு மகாகுருவால் உணர்த்தப்பட்டு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு தியானத்துக்குள்ளே போனோம்னா இன்னும் நம்மளுக்கு நல்ல பாதையில் அடையிறதுக்கான வழிகள் கிடைக்கும். சிலருக்கு அமானுஷ்ய சக்திகளும் உணரும்படி இந்த தியானங்கள் மூலிமா ரொம்ப விசித்திரமாக சிலருக்கு கிடைக்கும். ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படின்னுவாங்க. நற்பவி அனைவரும் சுபம் உண்டாகட்டும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.